இன்றைக்கி ஒரு ஈவினிங் மினி விளாக் பார்க்கலாமா? ஈவினிங் ஒரு 5:30 போல் நானும் அவங்களும் அவங்க மாமா வீட்டுக்கு கூட ஸ்கூல் கிரவுண்டுக்கு தான் போனோம். அவங்க பார்த்திங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட் வச்சுருக்காங்க. அது நேம் பார்த்திங்கன்னா வேதா. அவங்கள கூட்டிகிட்டு தான் போனோம். அவங்க நிறையா டைம் இங்கே வருவாங்களா, எங்களை இன்றைக்கி கேட்டாங்க நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நம்மளும் சும்மா தானே இருக்கோம், போகலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி போயிட்டோம். வேதாவுக்கு பார்த்திங்கன்னா அங்கே போனது ஒரே ஜாலியாக அங்கேயும் இங்கேயும் ஓடுது. அவங்க எல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்காங்க, நான் இந்த பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் இந்த ஸ்கூலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன், அதனால் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். நல்லா பெரிய கிரவுண்டாக மரம்லாம் வச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருச்சு. சரி இருட்டாயிருச்சு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது தட்டுவடை செட்டு சாப்பிட்டு போகலாமான்னு கேட்டாங்க. ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வண்டியை விடாமல் நேராக கடைக்கு விட்டாங்க. கடையில் போய் ஆளுக்கு ஒரு தட்டுவடை செட்டு சாப்பிட்டு முடிச்சு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை இருந்துச்சு. எங்களுக்காகவே சரி, நாங்கள் வேறு டீ பைத்தியம் ஆச்சா, எங்களுக்காகவே வண்டி நிறுத்தினாங்க. சரி நீங்கள் டீ குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போய் 3 பேர் தான் டீ குடித்தோம். அக்கா வந்து டீ வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் போய் டீ குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த ஈவினிங் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவும் சூப்பராகவே போச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எப்போ பாரு நாங்கள் 2 பேர் தான் போவோமா. இப்போ எங்கள் மாமா வீட்டுக்கு கூட போகும்போது ஜாலியாக இருந்துச்சு. ரிட்டன் 8 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிட்டோம்.